ஹே கைஸ் வெல்கம் பேக் சுந்தரில் பார்த்தா வந்து நம்ம கேமிங் ஏரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த டெலகிராம் பாட்டு பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ எப்பயோ போட்டிருந்த ஒரு 4 months பேக் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அது எப்பயோ கொண்டு வந்துட்டாங்க. எப்படின்னா நம்ம ஃபீனிக்ஸை வந்து பண்ணுறது இப்போ வாட் பேர்டு சொல்லி அதை வந்து மைனிங் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு இருக்காங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் மைனிங் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்னென்ன பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து முடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் ஆசை சொல்லி பொறுத்தல. ஸோ அங்கே போயிட்டு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட் பாயிண்ட் இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து கிளைம் பண்ண போகிறீங்க. ஸோ இது எப்படி வந்து கிளைம் பண்ணுவீங்கன்னா, ஸோ எங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள் இந்த டைம் ஓடுதில்ல. ஸோ 3 hours to கிளைம்ன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா வந்து இதில் ஃபைனல் மைனிங் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ மொத்தமாகவே இருக்கிற காயினே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ 2.3 பில்லியன் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டாக தான் 2.3 பில்லியன் இருக்குது. ஸோ அதான் வந்து இப்போதைக்கு இருக்குது. அதுக்கு நீங்கள் எவ்வளோ மைண்ட் பண்ணுறீங்களோ அது மைண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் ஆட் பார்த்தீங்கன்னா டபுளாக கூட வரும். ஸோ இதை நீங்கள் மைனிங் ஸ்பீடை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனா வந்து ஸ்பீடப் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அது கொடுத்தா இதை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்வைட் பண்ணால் தான் இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ரேட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 பாயிண்ட் தான் வேர் பாயிண்ட் தான் கொடுப்பாங்க. இதே நீங்கள் ஒருத்தர் இன்வைட் பண்ணாலே போதும், எக்ஸ்ட்ரா 10 கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நார்மல் ப்ளே பண்ணுறதோட நீங்கள் கூட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டிவாக இருந்தால் ஸோ உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ 2 எங்கே இருக்குது, 10 எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து இன்வைட் பண்ணுறவங்க நல்லா ப்ளே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பர் ஹவருக்கு எனக்கு வந்து 2 வேர் பாயிண்ட் வரைக்கும் வரும். ஓகேவா. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக 6 தான் என்னால் கெப்பாசிட்டி அதிகபட்சம் என்னால் ஹோல்ட் பண்ண முடியும். அப்படின்னா நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோ. அதனால் 3 hours காட்டுது. இதே நான் வந்து 1 ஹவருக்கு 12னா இப்போ பாருங்கள் கெப்பாசிட்டி 6 வந்து பத்தாது. ஓகேவா. அது அரை மணி நேரத்திலே வந்து மைனிங் ஆகி முடிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணி இங்கே ஆட் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு இந்த பர்பிள் கலரில் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ பர்பிளோ பிங்கோ இதில் இந்த காயின் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த காயின் எடுக்குது எப்படி நான் வந்து சொல்கிறேன் நான். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ப்ளே போடணும். மேலே வந்து பாருங்கள் வாட் ரேஸ் கேம் இருக்குல்ல, ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நார்மலாக விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் தான் கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆக்டிவ் ஃப்ரெண்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது பாருங்கள். நீங்கள் எடுக்கிறது டபுள் ஆகும். இதே 2 பேர் இருந்தால் ட்ரிபிள் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இதில் மோஸ்ட்லி வந்து இன்வைட் பண்ணால் தான் ரொம்ப பெனிஃபிட். இன்வைட் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ கேம் ப்ளே வந்து பார்த்துலாம். ஸோ இப்படி தொட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேஸ் வந்துடும். உங்களுக்கு வேணால் அந்த மைனிங் காயின் எடுத்துக்கலாம், இல்லை அந்த எனர்ஜி காயின் எடுத்துக்கலாம். ஸோ எனர்ஜி காயின் எடுத்துக்கிட்டால் உங்களோட அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு மைனிங் பண்ண வேண்டிய அந்த காயின் வேணும்னா அதையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மைனிங் பண்ணுற காயின் வந்து பாருங்கள், ஒன்று தொட்டால் 0.15 தான் கிடைக்குது. ஸோ மைனிங் காயின் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. உங்கள் விருப்பம் தான். பெட்டர் நான் வந்து என்ன சொல்ல, ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த பிங்க் கலர் காயின் எடுத்துக்கோங்க. ஸோ பிங்க் கலர் காயின் வச்சு ஒரு சில அப்டேட்லாம் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்ட்ட ஆக்டிவ் ரெஃபரல் இருந்தால் உங்களோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கலர் இந்த ஸ்டார் எடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் நீங்கள். ஸோ அது நீங்கள் யார் அடிக்காமல் போங்க. அங்கே மேலே டைமில் அந்த எனர்ஜி ஓடுது பாருங்கள். அந்த எனர்ஜி முடிஞ்சால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகிடும் இந்த ரேஸு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து டோட்டலாக வந்து 13 வாட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அண்ட் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து கிளைமிங் கொடுத்து கிளைம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காயின் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வேணா நீங்கள் டேர் ஆப் காயின் ஏர்ன் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் முடிச்சுனா அடுத்த ரேஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பாருங்கள். ஸோ அந்த 30 எனர்ஜி வந்து ஏறதுக்கு எனக்கு 1/4 மணி நேரம் ஆகும். ஸோ டோட்டலாக நீங்கள் இந்த கேம் ப்ளே பண்ணணும்னா 60 எனர்ஜியாக தேவைப்படும். ஓகேவா. ஸோ அப்போ அரை மணி நேரத்துக்கு ஒரு கேம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டிவாக வைங்க. ஸோ இதில் நிறைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆல்ரெடி கேமிங்கில் வந்து நம்ம அந்த டிக்கெட் எடுத்துருப்போம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டிக்கெட் வச்சு அப்டேட் பண்ணி இந்த மைனிங் பண்ணுவோம். பட் இந்த டிக்கெட் வந்து இப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது. ரைட்டாக. பட் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு ஈவெண்ட் போகும். ஓகேவா. ஸோ இந்த ஏர்ன் செக்ஷனில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு லாட்டரி ஈவெண்ட் மாதிரி போகும். அதில் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு மினிமம் வந்து 2000 டிக்கெட் தேவைப்படும். ஸோ அது டைம் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் வேணால் அந்த டிக்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லக்கு தான் உங்களுக்கு கிடைக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ரிவார்ட்ஸ் வந்து பாருங்கள். ஸோ அவங்க எக்ஸ் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணு. ஸோ அதில் சின்ன சின்ன விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. ரைட்டாக. ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ டிக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் அந்த ஈவெண்ட்டில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வைட் பற்றி சொல்லிவிட்டேன். இந்த வாட் ட்ராப் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது ப்ராஜெக்டோட ஃபைனல் மைனிங்கில் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ரிலீஸ் பண்ணலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் எத்தனை மாதம் தெரியல. பட் இதில் வந்து வாலெட் கனெக்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள். ஸோ டான் பைனான்ஸ் லேப். ஸோ இவங்களுடைய பேர் வந்து பேக் பண்ணுற ப்ராஜெக்ட் அது. ஸோ கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வாலெட் ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அது கொடுக்கலாம். ஜாயின் இடன்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் வாலெட் கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் மைனிங் ப்ராக்ரஸ் அதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டேக்கிங் பண்ணால் அதுலேருந்து நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் தராங்க. ஸோ அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் இருக்குது. ஸோ மைன் வித் ஸ்டேக்குடு GME கொடுத்துருக்கு. பட் நம்ம வந்து இப்போ ஸ்டேக் பண்ணுறதை பற்றி நான் இப்போ நான் காட்ட போகிறதில்ல. ரைட். இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் வால்ட் கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கேம் வந்து கண்டிப்பாக விளையாடுங்க. இல்லை கிளைம் கிஃப்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி ஜஸ்ட் ஒரு ஆட் தான் பார்க்கணும் போல். ஆடு பார்த்தா அதுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க.
ஸோ இந்த ஆடு பார்த்தது வந்து பாருங்கள் எனக்கு அந்த 200 பிங்க் கலர் டோக்கன் கொடுத்துட்டாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது ஒரு நாளைக்கு ஒரு ஆட் நினைக்கிறேன். நம்ம வந்து ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான வழி. ஓகே, இப்போ நான் பார்த்துட்டு அந்த 200 டோக்கன் வரல. ஸோ மேபி கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யாராச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அதுக்கு ஸ்டே டியூன். பாய்.